now, let me warm you up. Baby, please, let me love you much. Come on with me, baby. Oh, oh. Never ever leave without me. Oh, oh. Baby, now, let me warm you up. Oh, baby, please, let me. Hello friends, welcome back to Simple Living Mummy channel. This is Gauri. எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு travel outing vlog மாதிரி தான் நாங்க பார்க்க இருக்கிறோம். ஸோ வீடியோ போகிறதுக்கு முன்னாலே நீங்கள் என்னோட சேனல் என்னோட வீடியோஸ் நீங்கள் இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் பார்க்குறதா இருந்தால் மறவாமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும், அதே போல் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் மறவாமல் ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ ஃப்யூச்சரில் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஸோ நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஸோ நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிற இடம் துபாய் க்ரீக் ஹார்பர் தான். துபாய் க்ரீக் ஹார்பர் ரசல்கோர் ரோட் அந்த ஏரியாவில் தான் இருக்குது. ஸோ அந்த இடத்துள்ள போனால் இது மாதிரி நிறைய பட்டர்ஃப்ளைஸ் கட்டி தொங்க விட்டுருக்காங்க, அதாவது செய்து கட்டி தொங்க விட்டுருக்காங்க. அதாவது பெரிய பட்டர்ஃப்ளை, சின்ன பட்டர்ஃப்ளைன்னு கலர்ஃபுல்லாக நிறைய பட்டர்ஃப்ளை அங்கங்கே இந்த மாதிரி கட்டி தொங்க விட்டுருக்காங்க. இந்த ஜாயின் பண்ணி எல்லா பட்டர்ஃப்ளைஸும் அதே மாதிரி லைட்ஸும் இந்த மாதிரி அங்கங்கே தொங்க விட்டுருக்காங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சுது. ஸோ இது உள்ளே வந்த தாமதமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஏரியா பார்க்குற மாதிரி இருக்குது. துபாய் மாதிரி இல்லாமல் ரொம்ப ஏதோ ஒரு நம்ம ஆஸ்திரேலியாவோ எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா எல்லாமே ஹைரைஸ்ட் பில்டிங் தான் சுற்றி வர. அதே மாதிரி இதையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அந்த ஆஸ்திரேலியாவில் சிட்னியில் இருக்கிற அந்த ஒப்பரா ஹவுஸ் மாதிரியே ஞாபகம் வருது. ஸோ டோட்டலி இந்த ஏரியா ஃபுல்லாகவே டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக அவங்க பண்ணியிருக்காங்க. பார்க்க ரொம்ப அழகாயும் நல்ல கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் இருக்குது. இங்கேருந்து பார்க்கும்போது பர்ஜ் கலிஃபா எல்லா பில்டிங்ஸுமே அங்கே அதில் தூரத்துலேருந்து தூரத்தில் பார்க்குறத நாங்கள் பர்ஜ் கலிஃபா தான் நாங்கள் இப்போ பார்த்தோம். நாங்கள் ஸோ இது மாதிரி இந்த பிளேஸில் இது மாதிரி சீட்டிங் ஏரியா பண்ணியிருக்காங்க. Abrázame toda la noche, no nos queda mucho tiempo más. No quiero perder lo que queda. Seguimos siempre la pasión y confiamos solo en el amor. Yeah. No quiero perder lo que queda. Y más allá, a través de la gran oscuridad, hasta que me convierta en rayos. Y más allá, a través de la gran oscuridad. Y más allá. அதே மாதிரி குழந்தைகள் விளையாடுறதுக்காக அங்கங்கே இந்த மாதிரி நிறைய இது பண்ணி வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஏதோ குகை மாதிரி எல்லாம் கட்டி அது உள்ள குழந்தைகள் எல்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. Hasta que me convierta en rayos. Y más allá, a
மாதிரி நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் கூட இங்கே இருக்குது. பிஸ்ஸா ஹட், கேஎஃப்சி அண்டு பல ரெஸ்டாரண்ட்ஸ் இங்கே இருக்குது தொடர்ந்து. நமக்கு இப்போ எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நாம் இங்கே வந்து சாப்பிட்டுக்கலாம். ஸோ நாம் லாஸ்ட்டில் இந்த பிஸ்ஸா ஹட் தான் போய் சாப்பிட்ருந்தோம் நாங்கள். அதே மாதிரி நிறைய பேர் ரெஸ்டாரண்ட்ஸில் வேண்டிட்டு இந்த மாதிரி இந்த ஏரியா இது உள்ள இந்த பில்டிங்குக்குள்ள வந்து அவங்க சேர்ஸ் போட்டுட்டு சாப்பிட்றாங்க கொண்டு. ஸோ சில பேர் ரெஸ்டாரண்ட்லேயே சாப்பிட்றாங்க, சில பேர் ரெஸ்டாரண்ட்ஸ்லேருந்து வேண்டிட்டு இந்த மாதிரி வெளியால் வந்து சாப்பிட்றாங்க. ஸோ வெளியாலேருந்து சாப்பிடும்போது நல்லா இருக்கும். மாதிரி சில ஏரியா இப்படி ஊஞ்சல் இந்த மாதிரி கிட்ஸுக்கு விளையாடக்கூடியதாகவும் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நிறைய கிட்ஸு வந்து இதில் விளையாடிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி ஊஞ்சலும் வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு வித த்ரெட்டு இதில் பண்ணி இந்த மாதிரி ஊஞ்சல் வச்சுட்டு பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ஊஞ்சலில் நாங்கள் எல்லாருமே ஆடி இருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த ஊஞ்சலில் இதை படுத்திருந்து ஆடும்போது. அதே மாதிரி இந்த காருகள், இந்த மாதிரி கலர்ஸான மோட்டர் பைக் மாதிரி இந்த ஒரு வெரைட்டியான கலர்ஃபுல்லான இந்த கிட்ஸுக்கு விளையாடக்கூடிய இந்த ட்ராவல் பண்ணுற மாதிரி ஒரு வெஹிக்கிள்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ பே பண்ணி நாம் அந்த கிட்ஸு விளையாடிக்கலாம் அதில். ஸோ இந்த இது ஐ லவ் யூஏஇன்னு பண்ணியிருக்கிறது ரொம்ப நல்ல பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு அதை பார்க்க. ஸோ ஹூல் துபாய் இதில் இப்படி இங்கேருந்து பார்க்கும்போதுவே ரொம்ப நல்லா இருந்துச்சு கலர்ஃபுல் லைட்ஸில். ஸோ இந்த பில்டிங்ஸ் எல்லாமே இந்த லைட்ஸில் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் எல்லாம் கொஞ்சம் தூரம் வாக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பிஸ்ஸா ஹட்டு சாப்பிட வந்திருந்தோம் நாங்கள். ஸோ அதில் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம் நாங்கள் சில ஃபுட்டுகள், பிஸ்ஸா 2 பிஸ்ஸா, அதாவது செட் மென்யூ மாதிரி ஆர்டர் பண்ணியிருந்தோம் நாங்கள். இது கார்லிக் ப்ரெட்டும் அதுக்கப்புறமா பொட்டேட்டோ சிப்ஸ் மாதிரியும் ஆர்டர் பண்ணியிருந்தோம் நாங்கள் முதல்ல. அதுக்கப்புறமா பிஸ்ஸா அவங்க கொண்டு தந்துருந்தாங்க. முடிச்சுட்டு அதுக்கப்புறமாக மெட்ட சைடு நாங்கள் பார்க்குறதுக்காக நடந்து போயிட்டு இருந்தோம். ஸோ போகிற வழியில் இது மாதிரி இந்த குதிரை ஆட்டம், குதிரையில் இப்படி இந்த மாதிரி இது பண்ணுற ரொக்கர் மாதிரி எல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ ஏட்ரியன், அஞ்சலா, அமெண்டா 3 பேருமே அதில் இருந்து ஆடிட்டு இருந்தாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது வீக்கெண்டில் இந்த மாதிரி ஃபேமிலியோட போகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஏரியா இதுவும். லாஸ்ட் டைம் நாங்கள் நியூ துபாய் அல்சீஃப் மெராஸ் போயிருந்தப்போ அது கூட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஏரியா, ஒரு பிளேஸ் ஆகிட்டு இருந்தது. ஸோ இது இப்போ துபாய் க்ரீக் ஹார்பர் அதை விட கொஞ்சம் பெரிய ஒரு வாக்கிங் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய ஒரு இடமாயிட்டு இருக்குது. ஸோ இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பிளேஸாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ஃபேமிலியோடு இங்கே எல்லாருமே விசிட் பண்ணணும் வீக்கெண்ட்லேயாவது.
நிச்சயமாக குழந்தைகளோ இல்லை நீங்கள் எல்லாருமே பெரியவங்களாகட்டுக்கும் எல்லாருமே என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு இடம் தான் இது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஃப்ளவர் ட்ரீ இப்படி பண்ணி வச்சுருக்காங்க. அந்த ஃப்ளவர் ட்ரீயில் நிறைய வெரைட்டியான ஃப்ளவர்ஸ் எல்லாம் செய்து கலர்ஃபுல்லாகிட்டு இந்த மாதிரி ஒரு பெரிய ட்ரீ பண்ணியிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப நல்ல பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போனதும் இந்த மாதிரி ஊஞ்சல் எல்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ ஏட்ரியன், அஞ்சலா, நான், மேத்யூ எல்லாருமே அந்த ஊஞ்சலில் ஆடி இருந்தாங்க. எல்லோருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறவாமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணவும். மேலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடை பெற்றுக்கொள்ளும் என்றும் உங்கள் கௌரி. நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச்.